அனைவருக்கும் நமஸ்காரம். 2026 ஆம், ஒவ்வொருடைய வாழ்விலும் இந்த ஆண்டு நமக்கு மங்களம் கிடைக்குமா, மாங்கல்யம் கிடைக்குமா, பணவரவு கிடைக்குமா, பாசம் கிடைக்குமா, நேசம் கிடைக்குமா, இந்த ஆண்டு எப்படி இருக்கும் என்பது அத்தனை பேருக்கும் ஆவல். நம் நெக்ஸ்ட் ஜென் டிவி நேயர்களுக்கும் இதில் உறுப்பினரும் நிர்வாக இயக்குனரும் மற்றும் பொதுமக்களுக்கும் இந்த 2026 சிறப்பான பலன்களை கண்டுகளிப்போம், பார்த்து மகிழ்வோம். கேதுவின் காதலன் பேசுகிறேன். 2026 என்ன சொல்கிறது? இத்தனை கோடி மக்கள் இருக்கிறார்கள். அத்தனை கோடி மக்களுக்கும் ராசி பலன்கள் சொல்வதிலும் குறிப்பாக நட்சத்திரம், இந்த நட்சத்திரக்காரர்கள் இவர்கள் கோடியில் புரள்வார்கள், இவர்கள் பாசத்தில் நனைவார்கள், இவர் பக்தியில் திளைப்பார்கள், அல்லது இவர்கள் சற்று கடுமையான உளைச்சலில் இருப்பார்கள் என்பதை அறிந்து கொள்வதற்கு அனைவருக்கும் ஆவல். ஆம், உங்களை ஆவலை பூர்த்தி செய்கிற இந்த நெக்ஸ்ட் ஜென் டிவி நேயர்களின் வழியாக இறைவனுக்கும் அல்லது நல்லோர்கள் செல்லும் வழிகாட்டியான ஒரு நட்சத்திரம் இருக்கிறது. இறைவனுக்கே வழிகாட்டியான நட்சத்திரம், பிறர் மனம் வெந்து நொந்து கஷ்டப்பட்டவர்களுக்கு நல்ல வழிகாட்டியான ஒரு நட்சத்திரம், வழிகாட்டி நட்சத்திரம் பேர் அதுக்கு. கடவுளான ராமனுக்கும் அவனுடைய தம்பி லட்சுமணனுக்கும் இருவருக்குமே சீதை இங்கு இருக்கிறாள் என்பதை கண்ணாலும் தன் பார்வையினாலும் தன் செயலாலும் இறைவனுக்கே வழிகாட்டிய, கோட்டைக்கு செல்லுகின்ற வழியாகிய வழிகளை காட்டிய, நல்ல பாதைகளுக்கு வழிகாட்டிய, நல்ல முயற்சிக்கு வழிகாட்டிய, அத்தனைக்கும் கைகாட்டிய மரமாக இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம். கேட்டை நட்சத்திரம் படிப்பிற்கு நல்ல புத்தகம் படிக்க வேண்டுமா, கேட்டையில் படியுங்கள். நல்ல ஒரு நட்பு வேண்டுமா, இந்த ஊருக்கு போகணுமா, கேட்டையை கூட்டு போங்க. அல்லது இந்த கோட்டையை பிடிக்க வேண்டுமா, அன்று கேட்டை நட்சத்திரத்தை அன்று அப்ளிகேஷன் போடுங்க, இல்லை சைன் போடுங்க. நீங்கள் அதில் சென்று அடைவீர்கள். உங்கள் இலக்கை நீங்கள் அடைய வேண்டும் என்றால் கேட்டை, அந்த கேட்டைக்கு ஒரு சல்யூட். ஆக கேட்டை நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும், கேட்டை நட்சத்திரத்தில் எந்த கிரகம் இருந்தாலும், அல்லது கேட்டை நட்சத்திரம் தசையாக நடந்தாலும் அவர்கள் ஒரு ராயல் சல்யூட் அடிச்சு பாருங்க, உங்களுக்கு நல்ல வழியை காமிப்பார்கள். அவர்களை வணங்குங்கள், உங்கள் வாழ்க்கை வளமாகும். அவர்களுக்கு உணவளியுங்கள், உங்கள் வயிறு நிறையும். அவர்களோடு உறவாடுங்கள், உங்கள் சிந்தனை மலரும். கேட்டை கோட்டைக்கு வழிகாட்டும் அந்த நட்சத்திரம் இந்த ஆண்டு நல்லோர் நட்புகளாலும் நல்லோர் நயம் பயக்கும் சொற்களாலும் நல்ல கூட்டணி அமையும், அல்லது நல்ல கூட்டுறவு அமையும். நல்லோரோடு சேர்ந்து ஒரு கூட்டம் அமையும். ஒரு கூட்டம் கூடுகிறது என்றால், ஒரு புது இடத்திற்கு செல்கிறீர்கள் என்றால் உங்கள் கேட்டையின் ஆதரவு இருக்க வேண்டும். கேட்ட நட்சத்திரத்தில் யார் பிறந்திருந்தாலும் நல்ல இடத்திற்கு செல்வீர்கள். நல்ல புராதனமான இதிகாச புராணங்களுக்கான இடத்திலும் உறவிலும் நட்புகள் இருக்கும். ஆக கேட்டை நாயகனும் கேட்டை நாயகியும் யார் பிறந்திருந்தாலும் உங்களுக்கு நல்ல காலம், நல்ல கதவு, திரண்ட வாசல் திறந்து கொண்டு இருக்கிறது. அதில் உள்ளே நுழைந்து உங்களுடைய பராக்கிரமத்தை வெளிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆக காலம் கதவுகளாக திறக்கிறது. இந்த 2026 கால கதவுகள் திறக்கிறது. கடமைகள் உங்கள் வரவேற்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வீண் விவாதத்தில் காலத்தை விரயம் செய்யாதீர்கள். கேட்டையில் யார் பிறந்தாலும் காலத்தை மட்டும் விரயம் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களை மாதிரி காலத்தை விரயம் பண்ணிட்டீங்கன்னா மற்றவங்களுக்கு வாய்ப்பே கிடையாது. உங்களுக்கு அடுத்த வாய்ப்பு வராது. வாய்ப்பை சரியாக பண்ணு. ஒரு ஊக்காருங்க. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா உங்களுக்கு பதில் தெரியவில்லை என்றால் அதை ஆராய்ச்சி பண்ணி தேட ஆரம்பியுங்கள். உங்களுக்கு அந்த ஞானம் வரும். கேட்டைக்கு சற்று பொறுமை அவசியம். கதவு திறந்து தப்புன்னு ஓடிடாதீங்க. அங்கே பள்ளம் இருக்கா, முள் இருக்கா, கல் இருக்கா, அல்லது பொற்கிழிகள் இருக்கிறதா என்பதை பார்த்து, உங்களுடைய பார்வை திறனில் இருக்கிறது. பார்க்கும் கோணங்கள், பார்க்கும் விதங்கள், பார்க்கும் இடங்கள் நல்லதாக மட்டுமே பாருங்கள். கேட்டை கோட்டையை நோக்கி செல்லும். இறைவன் உங்களோடு வழி நடத்துவான், உங்களையும் வழி நடத்துவான், உங்கள் வம்சத்தையும் வழி நடத்துவான். இறைவனுக்கே உதவி செய்து நீங்கள் இறைவனின் அனுதாபிகள், இறைவனின் அனுகிரகம் பெற்றவர்கள். ஆக இந்த ஆண்டு கதவுகள் திறக்கப்படுகிறது, வாய்ப்புகள் கொடுக்கப்படுகிறது. நன்றி, நமஸ்காரம். எல்லோருக்கும் 2026 எப்படி இருக்கும் என்பதை
பொது பலனாக அல்லாமல் தனி பலனாக ஒவ்வொரு நட்சத்திரத்தின் வாயிலாக எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், எப்படி வளர வேண்டும், எப்படி வாழ வேண்டும், எப்படி பழக வேண்டும், எப்படி படிக்க வேண்டும், எப்படி பக்குவமாக இருக்க வேண்டும், எப்படி பண்பாக நடக்க வேண்டும் என்பதை 27 நட்சத்திரத்தின் வாயிலாக அவருடைய தன்மையும் உண்மையும் நேர்மையும் பக்தியும் இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டிவியின் வாயிலாக அவர்களுக்கும் அவர்கள் வாயிலாக உங்களுக்கும் கேதுவின் காதலனாக காயத்ரி சங்கர் கொடுத்த விளக்கங்கள் வாய்ப்புகளுக்கும் உங்களுடைய பரிணாம வளர்ச்சிகளுக்கும் எடுத்துக்கொள்ளுங்கள். பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்கள். மேலும் பலப்படுத்தி கொள்ளுங்கள். நீங்களும் நன்றாக இருக்க, இந்த நேயர்களும் நன்றாக இருக்க இவர்களுக்கு ஒரு நன்றியும் அடியேனுக்கு ஒரு நன்றியும், எனக்கு இந்த வித்தைகளை கற்றுக் கொடுத்த எனது குருநாதருக்கும் எனக்கு வழிகாட்டியே இருக்கக்கூடிய காஞ்சி மகா பெரியவருக்கும் ராமானுஜருக்கும் அடியேனின் வணக்கத்தையும் தெரிவித்து கொண்டு 2026 வாழ்க வளமுடன் என்று நிறைவாக அனைவரும் வாழ வளர விடைபெறுகிறேன். நன்றி, நமஸ்காரம். ஜோதிட ஆலோசனைக்கு தேவை எனில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, நமஸ்காரம்.